வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களே, உங்களுடைய ரேஷன் அட்டைகளை நீங்க தயாராக வச்சுக்கோங்க. வீடு தேடி வரும் அதிகாரிகள் இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 35 கிலோ அரிசி வாங்கும் நபர்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்குமே பாத்தீங்கன்னா மத்திய அரசு அந்தியோதயா ரேஷன் கார்டு வழங்கியுள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா, அதாவது ஏஏஒய் சொல்லக்கூடிய அந்த ரேஷன் கார்டுகள் அரசாங்கத்தால் அந்தியோதயா குடும்பங்களுக்காக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த அந்தியோதயா ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 18.6 லட்சம் அந்தியோதயா ரேஷன் கார்டுகள், அதாவது ஏஏஒய் சொல்லக்கூடிய இந்த ரேஷன் கார்டுகள் உள்ளது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 95.66 லட்சம், அதாவது முன்னுரிமை கார்டு உள்ளவர்களும் இருக்கின்றனர். இந்த கார்டுகளுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு அரிசி, மாநில அரசு அரிசி என தனித்தனியாக பிரித்து ரசீது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள நபர்களுக்கு 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த அரிசியை பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தற்போது வரை அந்தியோதயா கார்டுகள்ல 65.47 லட்சம் பேரும், முன்னுரிமை கார்டுகள்ல பாத்தீங்கன்னா 2.99 கோடி பேரும் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கிறதுக்காண்டி மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது. அது என்ன உத்தரவுன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகளில் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரோட கைரேகையும் விரல் ரேகை பதிவு செய்த ஆதார் வழியாக உறுதி செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதுவரை பாத்தீங்கன்னா 66% விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களின் விவரங்களை 29ஆம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உணவுத்துறையானது உத்தரவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அதிகாரிகள் அவர்களோட வீட்டிற்கே சென்று குடும்ப அட்டைதாரர்களோட கைரேகை பதிவை செய்யுமாறும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்காக பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த பணியில தீவிரமாகவே களம் இறங்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.